இட்லி தோசை மாவு இல்லாதப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதோட 2 வரமிளகா, கொஞ்சமாக சோம்பு, அதோட கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததோட கோதுமை மாவு 1/2 கப்பு சேர்த்து 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் நல்லா அடை மாவு பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதோட கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து அதோட நறுக்கி போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அடையாக நம்ம தோசை கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இட்லி மாவு தோசை இல்லாதப்போ இதை அவசரமாக நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போகிற நேரத்துலேயும் கூட செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா சத்தான ரவை கோதுமை மாவு வச்சு முருங்கைக்கீரையை போட்டு ஒரு அடை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ஒரிஜினல் அடை மாதிரி, பருப்பில் செய்கிற அடை மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். மூடி வச்சு எடுத்திங்கனாலும் நல்லா ஓரத்தில் கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்டாகவும் வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா நல்லா ஆப்டாக இருக்கும்.